யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுக்காக என் ஊர்ல இருந்து இல்லாட்டி என் ஊர்ல என்னையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி முடியும்? உங்களுடைய கோட்டை என்னுடைய தாய்மொழியால் நடுங்குகிறது என்றால் அந்த கோட்டை என்னுடைய இடத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இந்தியாவில் இந்தி கட்டாயமா? எப்படி இந்தி தெரியாதவர்கள் இந்த மீட்டிங்கை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்ல முடியும்? இந்தி தெரியவில்லை என்றால் நீ இந்தியன் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யாராவது சொல்ல முடியுமா? தமிழுக்கு மிஞ்சிய வேறொரு மொழி இருக்கிறதா? இன்றைய ஒரு பதிவில் பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழுக்கு மிஞ்சிய மொழி வேறொன்று இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இங்கே சரிப்பட்டு வராதுங்க. ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் எல்லாமே வந்துருச்சு. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ் தோன்றிவிட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வடநாட்டிலிருந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தமிழ் அப்படிங்கிறத வச்சு மட்டுமே நம்ம இந்த டாப்பிக்கை கடத்தி செல்ல விரும்பவில்லை. ஏன்னா தமிழுக்கு நிறைய பெருமைகள் இருக்குது. அந்த பெருமை கூட இந்த ஹிந்தி கூட சண்டை போட்டு நம்ம சிறுமையாக்கி கொள்ள நான் விரும்பவில்லை. ஸோ நிச்சயமாக இந்த ஹிந்தி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தே ஆக வேண்டும். ஹிந்தி படித்தால் இந்தியாவில் வேலை கிடைக்கும். நானும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வேண்டுமா, நீங்கள் ஹிந்தி படிச்சுக்கோங்க. உலகளவில் உங்களுக்கு வேலை வேண்டுமா, ஆங்கிலம் படிங்க. உலகளவில் உங்களுக்கு உறவுகள் வேண்டுமா, தமிழ் படிங்க. இவ்வளோதான் மேட்டர். ஸோ ஹிந்தி படித்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை உங்களால் வாசிக்க முடியும். சப்போஸ் ஹிந்தி தெரியலனா கூட இங்கிலீஷ்லையும் வாசிக்கலாமே. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அப்போ ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜா அப்படின்னு கேட்டால் இதுதான் உண்மை. ஸோ ஹிந்தி இங்கிலீஷ் இந்த இரண்டு மட்டும்தான் இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜை தவிர அது தேசிய மொழி கிடையாது. சரி, இந்தியாவுக்குன்னு தேசிய மொழி இல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கென்று தேசிய மொழியாக எதுவுமே கிடையாது. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கின்றன. இந்த 22 மொழிகளும் சிறப்பு மிக்க மொழிகள். அதில் தலை சிறந்த மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதை பலரும் ஏற்க மறுப்பார்கள். இந்த பலரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹிந்தியை தூக்கி பிடிக்கிறவங்க பலரும் ஏற்க மறுப்பார்கள். அதற்கு காரணம் பலவிதமான வரலாறுகள் இருக்கு. இப்போ கீழடியில் பலவிதமான வரலாற்று ஆய்வுகளுடைய எச்சங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வேண்டாம், நீ இங்கே தோண்டாத, வேற எங்கேயாவது போய் தோண்டிக்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வேலையாட்களையே இல்லாட்டி அரசு அதிகாரிகளையே வேற இடத்துக்கு மாற்றி விட்டுறாங்க. அந்த அளவுக்கு தமிழ் மீது பலரும் இப்போது என்னவா இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா நிறைய வரலாறு வெளியில் வந்துருச்சுன்னா அப்படின்னு அவங்களாலாம் தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. அப்படின்னா எப்போது இந்த ஹிந்தி இந்த இந்தியாவுக்குள் பெரிய அளவில் பேசப்படுகிறது அந்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1950 இந்த ஒரு வருடங்களில் தான். காரணம் இருக்கிறது, உருது ஹிந்தி இந்த இரண்டு மொழிகள் தான் மிகப்பெரிய பரவலாக பேசப்படும் மொழியாக அன்று இருந்தது. ஏன்னா இஸ்லாம் மன்னர்கள் டெல்லியை ஆண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் நமக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம் கிடைக்கிறது. ஸோ இந்தியாவினுடைய சுதந்திரம் கிடைக்கும் போது நிறைய பேர் உருது பேசும் மனிதர்களாக இருக்கிறார்கள். இல்லாட்டி உருதுவை பேசும் அரசாங்கம் தான் டெல்லியை ஆண்டு வருகிறது. எனவே உருதுவை இந்தியாவினுடைய மொழியாக, தாய்மொழியாகவோ இல்லாட்டி தேசிய மொழியாகவோ மாற்றிவிடலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஹிந்தி அப்படிங்கிறவங்க, அந்த ஹிந்தி பேசக்கூடிய பல நபர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். உருது என்பது இஸ்லாமியர்களுடைய மொழியாகவும் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கும் இந்தியாவில் ஹிந்தி மொழி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக உருது பாகிஸ்தானுடைய ஒரு மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட போது இந்தியாவில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வருகிறது. அது எப்படி ஹிந்தியை மட்டும் நீங்க தேசிய மொழியாக அறிவிப்பீர்கள்? அப்படி அறிவிக்க கூடாது. இந்த ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனை காரணமாக அப்ப இருக்கிற இந்திய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, இந்தியாவுக்குன்னு நேஷனல் லாங்குவேஜ் வேண்டாம், ஒபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தியை அறிவிக்கலாம். யாருக்காவது எதிர்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எதிர்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்கவுங்க மாநிலங்களுக்கு எந்தெந்த ஒபிஷியல் லாங்குவேஜ் வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் எட்டப்படுகிறது. ஸோ பெரிய அளவில் யாருக்குமே பிரச்சனை கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய ஒபிஷியல் மொழி தமிழ் தான். மலையாளம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் மலையாளம் தான் அவங்களுடைய ஒபிஷியல் மொழி. இப்படி அந்தந்த மாநிலத்தில் இருக்கும் மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த மாநிலத்துக்கு தேவையான ஒபிஷியல் மொழியை அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களே வைத்து விட்டார்கள். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தியை ஒரு மொழியாக வைத்திருந்தாலும் அவங்களுடைய சட்ட திட்டம் படி இல்லாட்டி இந்தியாவின் அரசியல் சாசன சட்டம் 343வது செக்ஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க,
ஹிந்தி ஒஃபிஷியல் லாங்குவேஜும் இங்கிலீஷ் சப்போர்ட்டிவ் ஒஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருகிறது என்றால், மத்திய அரசாங்கம் வெளியிடும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருகிறது என்றால் அது ஹிந்தியிலும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா ஒரு 22 லாங்குவேஜ் சொன்னியே, அந்த 22 லாங்குவேஜ் எப்போதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் நமக்கு கிடைச்சாலே போதும், தமிழுக்கு பிற லாங்குவேஜுக்கு இவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். 8வது ஷெட்யூல் என்பது, 8வது அட்டவணை என்பது வெளியிடப்படுகிறது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் 8வது ஷெட்யூல் 1950வது வருடம். அந்த வருடத்தில் 14 மொழிகள், இனிஷியலா 14 மொழிகள் தான் நம்முடைய இந்தியாவின் மொழிகள் என்று அறியப்பட்டன. அந்த மொழிகள் அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது. அதன் பிறகு 3 முறை இந்த பட்டியல் என்பது என்ன செய்யப்பட்டது? கொஞ்சமா மாற்றி அமைக்கப்பட்டது. முதல் முறை சிந்தி என்கிற மொழி இடம்பெறுகிறது. அடுத்ததாக கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி போன்ற மொழிகள் இடம்பெறுகின்றன. கடைசியாக போடோ, சந்தாலி, மைத்திலி, டோக்ரி ஆகியவை சேர்த்து மொத்தம் 22 மொழிகள் நம்முடைய இந்தியாவின் மொழிகளாக அறியப்படுகின்றன. ஸோ இதில் எந்த மொழிக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இந்திய அரசியல் சாசனம் நமக்கு சொல்லுது. ஏன்னா இத்தனை மொழிகள் பேசும் மனிதர்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். இதற்கு ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் தூக்கி பிடித்தாலும் அது பலவிதமான பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே எந்த மொழியும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தூக்கி பிடிக்க கூடாது. அப்போ ஏன் நீங்கள் இப்போ ஹிந்தியை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்க? ஹிந்தி படித்தா நீங்கள் எல்லாருமே எல்லா இடத்துக்கும் வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாதே. ஹிந்தி படிக்கிறவங்க எல்லாருமே இங்கே வடநாட்டவர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, கூலியாக கூட இருக்காங்க. ஸோ தமிழ் படித்தவங்க இல்லாட்டி எங்களுடைய மொழியை படிப்பவர்களுக்கு இதை விட நல்ல வேலைகள் எல்லாமே கிடைக்கும் போது நாங்கள் ஏன் அந்த மொழியை படிக்க வேண்டும்? அப்படின்னா வேறொரு நண்பர், என்னுடைய நண்பர் வடநாட்டுக்கு வேலைக்கு போறாரு, அவர் ஹிந்தி படிக்கட்டுங்க. அவருடைய வேலைக்காக அவர் ஹிந்தி படித்து தான் ஆக வேண்டும். அவர் ஹிந்தி படிக்கட்டும். நீ ஹிந்தி படிக்க வேண்டும், அதுவும் கட்டாயமாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நிறைய பேர் இப்போ ஒரு டவுட் கேட்கலாம், எந்த இடத்துல மத்திய அரசாங்கம் இந்த ஒரு வார்த்தையை சொன்னது? கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. இந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசிக்கே வாங்க. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஒரு மொழி உன்னுடைய தாய்மொழி, அது என்னது? தமிழ். இரண்டாவது மொழி இன்டர்நேஷனல் மொழி, அது என்னது? இங்கிலீஷ். மூன்றாவது மொழி நம்ம இந்தியாவில் இருக்கும் ஏதாவது ஒரு மொழி. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கும் ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு சொன்ன பிறகு சமஸ்கிருதம் அப்படி இல்லைனா ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. வேண்டுமானால் கொடுக்கலாம், ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்கள் வாதிட்டாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு இப்போ மேண்ட்ரின் படிக்கணும்னு ஆசையாக இருக்குங்க, சீன மொழியை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கிறது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சீனாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. ஸோ அவங்களுடைய வரலாறை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு சீன மொழி படிக்க வேண்டும். என்னுடைய பள்ளியில் போய் நான் இந்த சீன மொழி தான் படிக்கணும், 3rd லாங்குவேஜாக நான் சீன மொழியை எடுத்துக்கொள்ளவா அப்படின்னு கேட்டால் முடியாது ராசா. ஏன்னா இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், இந்த பள்ளிக்கு இந்த வகுப்பறைக்கு இந்த ஆசிரியர் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த ஆசிரியராக இருப்பாங்க? அவங்க ஹிந்தியா இருப்பாங்க. ஸோ ஹிந்தியை நான் கட்டாயமாக படிக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, அப்படின்னா இந்த ஹிந்தி படிக்கிற நிறைய பள்ளிகள் இருக்கும் பாருங்க, இல்லாட்டி நிறைய குழந்தைகள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுடைய 3வது லாங்குவேஜ் அவங்க எதை எடுப்பாங்க? தமிழ் எடுப்பாங்களா? இந்த கேள்வியை எல்லா வடநாட்டு ஊடகங்களும் வைக்க வேண்டும். தமிழ் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு மொழி. மொழிக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்து கொண்டார்கள். ஸோ தமிழை நீ தூக்கி பிடித்தால் நிச்சயமாக இங்கே ஹிந்தியும் வளரும். அதை விட்டுட்டு ஹிந்தியை மட்டுமே நீ வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது இங்கே வேலைக்கு ஆகாது. சரி, ஆயுஷ்ல நடந்தது என்ன? அடுத்ததான் அங்கதான் இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் நடந்தது என்ன? ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ். எல்லாருமே பங்கெடுத்து கொள்ளலாம். தமிழகம், கேரளா, ஆந்திர பிரதேசம் எல்லாருமே பங்கெடுத்து கொள்ளலாம். ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் பதிவு செய்யப்பட்ட எல்லாருமே பங்கெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆயுஷ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். ஆயுஷ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேரே இருக்கு. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இப்படி 5 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மினிஸ்ட்ரி தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரி. அப்படின்னா ஒரு வழக்கு அங்கெங்கேயோ விசாரணையில் இருக்கிறது. கடந்த 10 வருடங்களில் ஆயுர்வேதாக்கு 3000 கோடி ரூபாயும் மீதம் இருக்கும் எல்லா அந்த மருத்துவத்திற்கும் சேர்ந்து 437 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டதாக ஒரு வழக்கு இப்போதும் நிலுவையில் இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் மறுபடியும் தமிழ் தோற்கடிக்கப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆயுர்வேதா அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஆயுஷ்குள்ள எஸ் அப்படிங்கிறது சித்தாவை குறிக்கிறது, சித்த மருத்துவத்தை குறிக்கிறது, தமிழர்களுடைய பாரம்பரிய மருத்துவத்தை குறிக்கிறது.
இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறத பத்தி அதிகமாக பேசாமல் ஆயுர்வேதாவை பற்றியும் யோகாவை பற்றியும் மட்டுமே இந்த ஆயுஷ் மீட்டிங்ல நடைபெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. கண்டிப்பா அது நடைபெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுர்வேதாவுக்கும் யோகாவுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர சித்தா மெடிசனுக்கு கிடையாது. இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லும்போது வேத காலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மருத்துவ குணங்களும், சித்தா அப்படின்னு சொல்லும்போது வேதத்திற்கு முன்பாக மனிதர்கள் தோன்றியது முதல் இயற்கையோடு இயற்கையாக மனிதன் வாழ்ந்த அந்த தருணங்களில் அவனால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து தான் சித்த மருத்துவத்தில் வருகிறது. அப்படின்னா அவங்களுக்கு எதுதான் தேவை? ஆயுர்வேதம் என்பதுதான் தேவைப்படுகிறது. ஸோ இது ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்காமல் இதை மொழி பிரச்சனையாக மட்டுமே நாம் பார்த்துவிடக்கூடாது. மொழி பிரச்சனையும் இருக்கிறது. இங்கே தமிழர்களுடைய மரபு வழி வந்த மருத்துவமும் மறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா இல்லையே. அந்த மீட்டிங் இருந்துச்சு பாருங்க, இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியினுடைய அந்த மீட்டிங். அதுல மொத்தம் 350 இருந்து 360 நபர்களுக்கு தான் இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கு இன்விடேஷன். எக்ஸ்ட்ராவா ஒரு 40 இருந்து 70 பேர் அதிகமாக வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஸோ 430 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங்ல நிறைய பேர் இருக்காங்க. 430 பேர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தந்தது போல 37 நபர்களும் அதுல ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சித்த மருத்துவத்தை சேர்ந்தவர்கள், இல்லாட்டி யோகாவை சேர்ந்தவர்கள், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள். தமிழகத்திலிருந்து நிறைய பேர் அங்க அட்டன் பண்றாங்க. இப்படி நிறைய பேர் அட்டன் பண்ணும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பீச்சை இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் கொடுத்தவங்க போக 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 ஹிந்தியா அவங்களுடைய ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட் வழியாகவும் இல்லாட்டி கோரிக்கையா வைக்கிறார்கள், எங்களுக்கு ஹிந்தி தெரியல, ப்ளீஸ் இங்கிலீஷ்ல உங்களுடைய பேச்சை கொடுங்கள். அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு இங்கிலீஷை விட ஹிந்தி அதிகமாக தெரியும், அதன் காரணமாக நான் ஹிந்தியில் பேசுகிறேன். தெரியாத நபர்கள் இருந்தால் வெளியேறி விடுங்கள். ஸோ தெரியாத நபர்கள் இருந்தால் வெளியேறி விடுங்கள் அந்த ஒரு வார்த்தை இப்போது அது எதற்காக கூறப்பட்டதாக சொல்கிறார்கள்? நாங்கள் இன்விடேஷன் 350 நபர்களுக்கு தான் கொடுத்திருந்தோம், 430 நபர்கள் வந்து விட்டார்கள், எக்ஸ்ட்ராவா வந்த நபர்களை தான் நாங்கள் வெளியில் போக சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா கிடையாது. அதற்கு முன்பாக அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை இருக்கிறது, எனக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேச வராது, ஹிந்தியில் எனக்கு சரளமாக பேச வரும், அதனால் நான் ஹிந்தியை பயன்படுத்துகிறேன் என்கிற அந்த ஒரு வார்த்தை. ஐயா, எங்களுக்கு ஹிந்தி சரளமாக பேச வராது, ஆனால் ஆங்கிலம் எங்களுக்கு புரியும், அதனால் ஆங்கிலத்தில் நீங்கள் பதில் உரையுங்கள் என்று சொன்னது தவறா? இதை ஏன் பெரிய அளவில் நம்ம பேசக்கூடாது? இதை பேசிட்டா மொழி பிரச்சனை, இதை வச்சு அரசியல் நடைபெறுகிறது. நிறைய எம்பிக்கள்லாம் ஏர்போர்ட்ல நிப்பாட்டி ஹிந்தி தெரியாதான், இந்தியனான்னு கேட்டாலும் அதெல்லாம் அரசியல், அதெல்லாம் விட்டுருங்க. நான் சாமானிய ஒரு மனிதனின் குரலாக இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். அது படித்தா எந்த நாட்டில் வேணாலும் எந்த ஊரில் போனாலும் என்னால் வேலை பார்க்க முடியும் என்கிற லெவலில் உங்களுடைய கல்வி இருந்தது என்றால் எனக்கு இன்னொரு லாங்குவேஜே தேவை கிடையாது. என்னுடைய வரலாறை படிப்பதற்கும் என்னுடைய கலாச்சாரத்தை படிப்பதற்கும் என் தாய்மொழி இருக்கிறது. உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது விருந்தாளியாக உங்களுடைய மொழியையும் நான் படித்துக் கொள்கிறேன். இவ்வளவுதான். சோ ஹிந்தி இப்போது எப்படி புகுத்தப்பட்டது அப்படிங்கறது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன்னு, தேசிய கல்விக் கொள்கை வழியாக இது ஆப்ஷனல் தான் அப்படின்னு சொல்றவங்க, இந்த ஸ்கூல்ல இந்த டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க, நீ மூன்றாவது மொழியாக இதை எடுத்துக்கொள்கிறாயா என்கிற ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படும். இன்னொன்று, இந்த மாதிரி பல மீட்டிங் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்படும். அந்த நேரங்களில் எல்லாம் ஹிந்தி அதிகமாக பேசப்படும். ஐநா சபையில கூட நாங்கள் ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிப்பதற்கான எல்லா ஆயத்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த உலகத்திற்கு இந்தியானா என்ன, இந்தியாவை சார்ந்த கலாச்சாரங்களில் அதிகமாக பேசப்பட்ட கலாச்சாரம் எது, மொழி எது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ரிசர்ச் நடத்துனீங்கன்னா, இந்த உலகம் ஒரு ரிசர்ச் நடத்துச்சுன்னா அது தமிழாகத்தான் இருக்கும். ஐநாவில் ஹிந்தியை பேச வைப்பதை விட தமிழை பேச வைத்து பாருங்கள், உலகம் உங்களை வியந்து பாராட்டும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத விக்கி, கண்டிப்பா ஒபிஷியல் லாங்குவேஜ் தான் ஹிந்தி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே. ஏன் உன்கிட்ட கூட யாராவது கேட்டா நீ ஹிந்தியை தானே சொல்லுவ? இவ்வளவு நாள் நானும் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் அப்படின்னு மீன்ஸ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வர உன்னுடைய தேசிய மொழி எது அப்படின்னு கேட்டா ஹிந்தின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொன்ன விஷயம்தான். ஆனா வரலாறு வேற மாதிரி இருக்கே. நம்ம படிக்க தானே வரலாறு இப்படிலாம் நமக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது. 2010 வருடம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்பது தொடரப்படுகிறது. எங்க? குஜராத்ல மோடி அவர்கள் இருந்த முதலமைச்சராக இருந்த மாநிலத்தில் ஒரு வழக்கு என்பது தொடரப்படுகிறது. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? அதிகமான நபர்கள் ஹிந்தியை பேசுகிறார்கள், அதன் காரணமாக இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களிலும் மேனுஃபேக்சரிங் டேட்டும் அதனுடைய எக்ஸ்பைரி டேட், விலை, இது எல்லாமே ஹிந்தியில் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பொதுநல வழக்கு என்பது
பதிவு செய்யப்படுகிறது. அந்த பொதுநல வழக்கில் சில விதமான உண்மைகள் வெளியில் வருகிறது. இந்தி இந்தியாவினுடைய நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. எனவே இந்த மாதிரியான பொருட்களில் ஹிந்தி பிரிண்ட் பண்ண முடியாது. அதிகமான நபர்கள் ஹிந்தியை பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களே, இங்கதான் அடுத்த ஒரு விஷயமே இருக்கு. ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தியாவில் 25% குறைவான நபர்கள் தான். 40% மனிதர்கள் எங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நாங்க தாய்மொழியாக ஹிந்தியை போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வேறொரு டவுட் வரலாம். அப்படின்னா ஹிந்தியை நிறைய பேர் பேசுறாங்க, அதை ஏன் நேஷனல் லாங்குவேஜா அறிவிக்க கூடாது? அதுக்கு அண்ணா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், காக்கா தானே இந்தியாவில் கூடுதல் இடங்களில் இருக்கிறது, அப்படின்னா காக்காவை தானே நம்ம தேசிய பறவையாக அறிவித்திருக்க வேண்டும். ஏன் நம்ம மயிலை தேசிய பறவையாக அறிவித்திருக்கிறோம்? ஏன்னா அங்க சம்திங் ஸ்பெஷல் இருக்கு. மயிலுக்கென்று சரியான குணாதிசயங்கள் இருக்கிறது, சிறப்பான சில அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு தேசிய மொழியாக, ஒரு நாட்டின் தேசிய மொழியாக மாறுவதற்கு ஹிந்திக்கு அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஹிந்தியில் 19ஆவது நூற்றாண்டில் இருந்து தான் சில விதமான நூல்கள் வெளியில் வருகிறது. நல்லா கவனிச்சு பார்த்தா இப்போ இருக்கிற இந்தியன் லாங்குவேஜ்லேயே ஹிந்தி ரொம்பவே யங்கர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பிறந்த ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். பல இடங்களிலிருந்து, பல மொழிகளிலிருந்து அவர்களுடைய மொழியை உருவாக்கி கொண்டார்கள். ஹிந்தி அப்படிங்கிற மொழியை உருவாக்கி கொண்டார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதை விட்டு அதில் ஸ்பெஷல் இருக்கு, அதுதான் நேஷனல் லாங்குவேஜ், அதை தான் நீ பேசி ஆகணும், அதை பேசினாதான், இல்லாட்டி நீ வெளியில போயிடணும் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் சொல்றோம், என் தாய்மொழியில் உங்களுடைய கட்டிடம் நடுங்குகிறது என்றால் நீங்கள் எங்களிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். தமிழ் நடுக்கம் வந்தால் இது எங்கள் பூமி. இந்த ஒரு பதிவுக்கான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.